மதிமுகம் தொலைக்காட்சி மற்றும் வஜ்ரா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். இந்த அருமையான புத்தாண்டு 2025 புது வருடம் இன்று பிறந்திருக்கிறது. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நியூ இயரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. புது வருஷம் எத்தனையோ வாழ்க்கையில் கடந்து போயிருக்கும். இந்த 2025 சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா ராசிக்கும் நல்ல நேரம் போட்டிருக்கிற ஒரே வருஷம் இந்த 2025 தான். இல்லைன்னா ஒரு 6 ராசிக்கு நல்லா இருக்கும்பா, 6 ராசிக்கு நல்லா இல்லைம்பா. நீங்கள் பழைய வரலாறு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வருடங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வருடம் தான் எல்லா ராசிக்குமே ரொம்ப நல்ல வருடம். அப்படி ஒரு நல்ல நாளை, அந்த மாதிரியான ஒரு புத்தாண்டை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த செய்தியவே மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் தான் இன்னைக்கு முறையாக கேட்குறீங்க. அப்போ புத்தாண்டு அன்னைக்கே இந்த வருடம் பூரா நல்லா இருக்குங்கிற ஒரு செய்தி வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த வருடம் முழுவதுமே, இந்த 2025 முழுவதுமே மகிழ்ச்சியான நாளாகத்தான் அமையும். அப்படித்தான் இறைவனும் இயற்கையும் துணை புரிவார். மீண்டும் ஒரு முறை நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி, இந்த நல்லதொரு நாளில் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு, அப்படி ஒரு பட்டிமன்றம் நடத்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்காங்க. தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைய சூழ்நிலையில் பண்டிகைகள் என்பது நம்மை பாடாய்படுத்துகிறதா அல்லது பண்படுத்துகிறதா? ஒரு அருமையான தலைப்பு. அது பண்படுத்துகிறதாங்கிறத விட பாடாய்படுத்துகிறதா அல்லது சந்தோஷப்படுத்துகிறதா? இப்படி ஒரு டைட்டில். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பணம் படைத்தவனுக்கு பண்டிகை பண்படுத்தத்தான் செய்யும், பணம் இல்லாதவனுக்கு பண்டிகை பாடாய்படுத்த. அப்படி ஒரு சுருக்கமாக அதை கொண்டு போக முடியாது. நாமெல்லாம் என்ன நினச்சிடுறோம் அப்படின்னு சொன்னால், ஐயோ ரொம்ப பெரிய பணக்காரன், அவனுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது, நாமெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, நமக்கு தான் பிரச்சனைன்னு அப்படி தப்பு கணக்கு போட்டுரும். வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கும் பணத்துக்கும் எப்போதும் சம்பந்தம் கிடையாது. எத்தனையோ பணக்காரர்கள் எத்தனையோ மனக்கவலைகள் இருக்காங்க, எத்தனையோ ஏழை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நம்ம கண்கூட அன்றாடம் பார்க்குறோம். அதனால் அதை வைத்து இதை அளவிட முடியாது. உண்மையிலேயே பண்டிகைகள் என்பது நம்ம எல்லாரையும் பாடாப்படுத்துதா அல்லது மகிழ்ச்சியாய் பண்படுத்துகிறதா அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல, இது பாடாப்படுத்துதுங்க, எதுக்கு தான் இந்த பண்டிகை வருதோ அப்படின்னு நியூ இயர்ல பேச வந்திருக்கானுங்க 3 பேர். கோவை சத்யா அவர்கள். கோவை சத்யா ரொம்ப பிரபலமான ஒரு முகம்தான். ஏன்னா விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு அப்படிங்கிறதுல சீசன் 6 ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க ஒரு யூடியூப் நாயகி, உங்கள் பாஷையில் சொல்கிறதா இருந்தா. அடுத்ததாக எங்கள் மண்ணின் மைந்தர், எனது அருமை மாப்பிள்ளை, நம்ம தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிற மெயின் ரோட்டில், ஏன்னா திருச்செந்தூர் போனாலே சாமி கும்பிட தான் முக்கால்வாசி பேர் போவாங்க. அப்படி போகிறதுல சைவம் தானே சாப்பிட்டு சாமி கும்பிட போக முடியும். அந்த ரோட்டில், மெயின் ரோட்லேயே ஹோட்டல் ஆரியாஸ்ன்னு சொல்லி சைவ உணவகம் நடத்துகின்ற அருமை மாப்பிள்ளை சங்கரநாராயணன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு மனிதர். நீங்களாம் அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் வாங்கினீங்கன்னா அந்த பக்கம் போகும்போது நல்ல சாப்பாடு நல்ல விதமாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக தம்பியும் எங்கள் மண்ணின் மைந்தர் தான், அற்புதமான பேச்சாளர். அவர் கூட நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நடத்தினேன். அற்புதமான பாடல் பாடுவார். நான் தம்பி நல்லா பேசுவார்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அற்புதமான ஒரு பாடகரும் கூட. இதில் பெரிய பியூட்டி என்னன்னு சொன்னால், நான் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடத்தும் போது இதில் முக்கால்வாசி பேர் அதுலேயும் வந்திருந்தீங்கிறது தான் பெரிய ஆச்சரியம்.
எல்லாருமே வந்து சினிமாவில் தான் வந்து டபுள் ஆக்டு, டபுள் ரோலு, கிபி கிமுன்னுலாம் படம் எடுப்பான். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் அதை தான் சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெட்டாவர்ஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். மெட்டாவர்ஸுங்கிறது என்ன? நாமெல்லாம் இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் எங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அதை விஆர் கிளாஸ் மூலமாக அதை ஆட்டோமேட்டிக்காக விசுவலைஸ் பண்ணிடலாம். அப்படிங்கிற டெக்னாலஜியை மெட்டாவர்ஸு விஆர் கிளாஸ் இல்லாமல் நடத்தி காட்டுகின்ற ஒரே குரூப்பு நம்ம இந்திரா கணேசன் காலேஜ் டெக்னாலஜி, அந்த இன்ஜினியரிங் காலேஜ் குரூப் தான் அதை செய்ய முடியும். மற்ற காலேஜிலலாம் மெட்டாவர்ஸ் பண்ணால் விஆர் கிளாஸ் எங்கே இருக்குது, ஸ்க்ரீன் எங்கே இருக்கும்பா. எங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை. ஒரே நாளிலேயே கிறிஸ்மஸுக்கும் இருப்போம், நியூ இயருக்கும் இருப்போம், இனி தைப்பொங்கலுக்கும் டைம் இருந்தால் இருப்போம். அப்படிங்கிற அளவில் நேரம்தான் பிரச்சனை. அப்படி ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிற குரூப்பு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆடிட்டோரியத்தை நமக்கு வழங்கிய இந்திரா கணேசன் கல்வி குழுமங்கள், நான் இப்போ தான் கேள்விப்பட்டது, ஒரு அட்டானமஸ் கல்லூரி, ஒரு தன்னாட்சி கல்லூரி அப்படிங்கிற ஒரு சிறப்புகளை எல்லாம் கேள்விப்படும்போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மாணவர்களாகிய உங்களுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், நாம் படிக்கும் போதே நல்ல காலேஜில் படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃபுக்கு அது ஒரு பேசிக். ஸோ இன்றைய சூழ்நிலையில் பண்டிகை காலங்கள் பண்படுத்துது சார், மகிழ்ச்சி படுத்துது, பண்படுத்துது அப்படிங்கிற தலைப்பில் பிரபல பேச்சாளர் அருமை அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்கள், அருமை சகோதரி விஜி ஆன்மீக பேராசிரியை, நீங்க அறிவியல் பேராசிரியை அப்படிலாம் பார்த்துருப்பீங்க, ஆன்மீக பேராசிரியை, அவங்க ஆன்மீக பேராசிரியை. இவங்களும் ஒரு பிரபலமான பேச்சாளர் தான். இவங்களும் பண்படுத்துகிறது, எங்களெல்லாம் பாடாப்படுத்தலை அப்படின்னு சொல்றதுக்கு சீலாலட்சுமி அவர்கள் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர், அவங்களும் ஒரு பேராசிரியை. பாடாய்ப்படுத்துகிறது பண்டிகைகள் அப்படிங்கிறதுல இங்கே யார் வர்றீங்க? மகளிருக்கு தான் முன்னுரிமையா? வாங்க சகோதரி, நீங்கள் தான் கொஞ்சம் கணீர் கணீர்னு பேசுவீங்க. அகர முதல எழுத்தெல்லாம் முதலென உரை வைத்து ஆதி பகவன் முதற்றென்றே உணர வைத்து காய் தந்து கனி தந்து நல்ல நாதந்து என்னை பேச வைத்த முத்தமிழுக்கு இந்த கொங்கு தமிழச்சியின் கோடானு கோடி வணக்கங்கள். தமிழுக்கு கைதட்டினாலே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம் நடுவர்களே. ஒரு பண்டிகை பாடாய்ப்படுத்துகிறதா பண்படுத்துகிறதான்னு கேள்வி கேட்டிருக்கீங்க. பாடாய்ப்படுத்துகிறதுன்னு வந்திருக்கோம். நடுவர்களே நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கே பண்படுத்துகிறதுன்னு பேசுறதுக்கு 3 பேர். இதில் முன்னாடி உட்காந்துருக்காரு பாருங்க என் சகோதரர் அண்ணன். புரட்சி தலைவர் இறந்துட்டாருன்னு நினைச்சவங்கலாம் இப்போ கண் முன்னால் கொண்டு வந்தீங்கன்னா இவர் வந்து புரட்சி தலைவராக நிற்பார் நடுவர்களே. எம்ஜிஆர் மாதிரியே அப்படியே ஆடுவார், அப்படியே ஆடுவார், அப்படியே பேசுவார். கலர் காம்பினேஷன் மேட்ச் ஆகலையே, அதனால தான் சொன்னேன். அதனால தான் அவரை சொன்ன நடுவர்களே. உண்மையாகவே சொல்கிறேங்க, பண்படுத்துகிறதுன்னு பேசுகிறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்களே. இது என்ன காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நடுவர்களே? இது இதிகாச காலம் இல்லை, இது ரேஷன் படி இழக்கிற 2 கட்டாம் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நின்றுட்டு நம்ம வந்து பண்படுத்துக்குதுன்னு பேசுகிறோம்னா எப்படி பேச முடியும்? நம்ம இப்போ பசங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த பசங்கக்கிட்ட இருந்து ஒரு கேள்வி ஆரம்பிக்கலாம் நடுவர்களே. ஏன்னா இந்த மதிமுகம் தொலைக்காட்சி மூலமாக பிறக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தின் மூலமாக நம்மை சந்திக்க வைத்து கொண்டிருந்த நமது இந்திரா கணேசன் கல்லூரியின் ஊழியர்கள், நிறுவனர்கள் அத்துணை பேருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நடுவர்களே நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேங்க. ஏன் பாடாப்படுத்துதுன்னு சொல்கிறேன் தெரியுங்களா? பண்டிகைங்கிறது அன்னைக்கெல்லாம் உங்களை பார்த்தாலே தெரியுது. ஏங்க நான் பண்படுத்த நல்லா இருக்கேங்க, ஆனால் எங்கள் மாமாவை கேட்டால் தான் தெரியும் என்ன பாடுபடுத்த போகிறதுன்னு. அவர் படுற பாட்டை தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன் நடுவர்களே. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் பண்டிகை நல்லா இருந்ததுங்க. அன்னைக்கு சொந்த பந்தம் சூழ பண்டிகை வந்து நல்லா கொண்டாடணும். ஆனால் இன்னைக்கு ஒரு பண்டிகை வருதுங்க போதே சொந்தக்காரருங்க வர்றேன்னு ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லும் போதே நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுங்களா? நீங்கள் வர்றதுக்கு முன்னால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா அப்போ தானே கதவை பூட்டிட்டு வெளியே போக முடியும். இல்லை, அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை. ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் தடபுடலாக ஏற்பாடு பண்ணுறோன்னு சொல்கிறது ஒரு குற்றமா? தடபுடலாக ஏற்பாடு பண்ணுறது இல்லைங்க நடுவர்களே. வர்றேன்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணணுன்னே எங்கள் வீட்டை பூட்டிட்டு எங்கள் மச்சாண்டாருக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டை விட்டு கிளம்புற ஆளுங்க தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அன்னைக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சாங்க, அன்னைக்கெல்லாம் பலகாரம் செஞ்சாங்க.
வீட்டில் பலகாரம் சுட்டாங்க, நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. தாத்தா அப்படி உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு அதிரசத்தை எடுத்து இப்படி நீட்டாருன்னா இந்த பக்கம் பேரம் வாங்கிட்டு குடுக்குடுன்னு ஓடுவான். சந்தோஷம் இருந்தது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு பண்டிகையில் இருக்குங்களா? பலகார கடையில் நிற்கிது கூட்டம். நடுவர் அவர்களே, பலகார கடையில் அதுவும் பெண்கள் யாரும் போய் நிற்கிறது இல்லை, ஆண்களை தான் துரத்தி அடிக்கிறாங்க. போங்க போய் முறுக்கு 1 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க, அதிரசம் 1 கிலோ வாங்கிட்டு வந்துருங்க, மிச்சரு நீங்கள் அந்த பூந்தி நிறையா இருக்கிறதா வாங்காதீங்க, அந்த சுண்டலெல்லாம் போட்ட மாதிரி இருக்கிறத வாங்காதீங்க, பருப்பு மிச்சர்னு கேட்டு வாங்குங்க. சொல்லி அனுப்புகிறாங்களா இல்லையா நடுவர் அவர்களே? அப்படி சொல்லி அனுப்பும்போது அந்த பண்டிகை அந்த கணவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்களா? ஏன்டா அந்த பண்டிகை வருது, ஆஃபீஸ் விட்டோமா, வீட்டுக்கு போனோமா, ஒரு டம்ளர் காப்பி குடிச்சோமா, டிவியை பார்த்தோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமான்னு இல்லாமல் இந்த பண்டிகை வந்ததுனால தானே பலகார கடையில் போய் நிற்கிறோன்னு வருத்தப்படுறமே நடுவர் அவர்களே. அப்போ எப்படி சந்தோஷத்தை கொடுக்குன்னு கேட்குறேன். இதை விட துணி எடுப்பாங்க பாருங்க, அடேங்க அப்பா. அன்னைக்கெல்லாம் விசேஷம் வந்தால் தான் துணி எடுப்போம். தீபாவளினா துணி, கிறிஸ்மஸ்னா துணி, நியூ இயர்க்கும் கூட அதிகம் எடுக்க மாட்டோம், பொங்கலுக்கு துணி எடுப்போம். இப்படி ஒரு விசேஷம் வந்தால் எக்ஸ்ட்ரா வர்ற துணி எதுன்னு பார்த்தோம்னா பிறந்த நாளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க. இவ்வளவுதான் அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு நினச்சா ஆன்லைனில் புக் பண்ணுறாங்க, நினச்சா ஒரு ட்ரெஸ்ஸை புக் பண்ணுறாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எங்கிருந்து வருங்க சந்தோஷம் நடுவர் அவர்களே? அவங்களுக்கு அந்த பண்டிகை பாடாத்தான் படுத்துதே தவிர அவங்கள பண்படுத்தலை இல்லைங்க. நம்ம மாணவர்கள் இப்போ நான் அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சித்தாக்கு படிச்சுட்டு இருக்கிற கலையரசன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். தம்பி வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கலையரசனுக்கு இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் சித்தா டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா கிளினிக் வச்சு அந்த கிளினிக்கில் யாருமே வராமல் உட்காந்துட்டு இருக்கும்போது அது என்ன பாடுபடுத்துதுன்னு தெரியுமில்ல. ஏமா புது வருஷத்து அன்னைக்கு வருங்கால டாக்டரை பார்த்து நீ நல்லா வருவேன்னு வாழ்த்து. நடுவர் அவர்களே, நோய் அல்லது எல்லாருக்கும் நோயே வராம எல்லாரும் நல்லா இருங்கன்னு வாழ்த்து. அப்படி இல்லைங்க நடுவர் அவர்களே. எப்பவுமே வந்து நம்ம நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் யாருன்னா திருட மட்டும்தான். ஏன் அப்படி? ஆமாங்க. டாக்டர் என்ன நினைப்பாருன்னா எல்லாத்துக்கும் நிறைய நோய் வரணும், அப்பதான் நம்மளுக்கு பேஷண்ட்ஸ் நிறைய வருவாங்க, நம்ம வருமானம் சம்பாதிக்க முடியும்னு நினைப்பாங்க. டாக்டர் நினைப்பாருங்களா இல்லைங்களா? அதே மாதிரி போலீஸ்காரனை யாராவது நீங்க சொல்ற டாக்டர் வேற, இப்ப உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்க டாக்டர் பூரா நோய்க்கு மருந்து கொடுக்கறவங்க இல்ல, நோயே வராம இருக்கிறதுக்கு மருந்து கொடுக்கற சித்தா டாக்டர் அவன். அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க நீங்க பேச வேண்டியது வேற மெடிக்கல் காலேஜில் பேசினா அது கரெக்டு. இங்க இருக்கிறது பூரா சித்தா தமிழ் மருந்துன்னு சொன்னா தமிழ் மருந்து என்பது விருந்து நடுவர்களே. ஆமாங்க. நீங்க ஆங்கில மருத்துவத்தில் போய் என் கண்ணு நல்லா இருக்கணும் மருந்து கேளுங்க, இருக்காது. கண்ணு அவிஞ்சிட்டு வா அல்ல அவிச்சிட்டு வா மருந்து இருக்கும். கண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய பவர் இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. கேட்டு பாருங்க சார். முட்டு வலி வராமல் இருக்கணும் மருந்து இருக்கு, அவர் லேகியத்தை எழுதிடுவா, ஒரு பொடி எழுதிடுவா. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஆள்கள்ட்ட போய் நோய் நிறைய வரணும்னா கும்பிடுவான். அவன் நியாயமா எப்படி கும்பிடணும் தெரியுமா? யாருக்குமே நோயே வரக்கூடாது. ஏன்னா நோய் வந்து அவன் வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறான். நோயே வரலன்னா அது நம்ம டிபார்ட்மெண்ட், அதான் நம்ம தமிழ் சித்தா. நடுவர்களே, அவங்க நல்லவங்கன்னு சொல்றதுக்கு தான் வந்து நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க அதை பூராமே. ஆனா உண்மையில நடுவர்களே, ஆனா திருடன் மட்டும் என்ன நினைப்பான் தெரியுங்களா? எல்லாரும் அது உங்க டிபார்ட்மெண்ட், அதை பேசுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு வருமானம் திருடன் நினைப்பான் நடுவர்களே. அது மாதிரி தான் சில டாக்டர்ஸ் இருந்தாலும் இங்க சித்தா டாக்டர்ஸ் படிக்கிறவங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க. ஏன்னு கேட்டா நடுவர்களே, இங்க நம்ம பார்க்கும்போது ஆஸ்திரேலியா நம்மளுக்கு பக்கத்துல இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா பக்கத்து வீடு நம்மளை விட்டு தூரமா போயிருச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு பண்டிகைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பண்டிகை காலம்னால என்னன்னா, தீபாவளினா நம்ம வீட்டிலேருந்து பலகாரம் ஒரு கிறிஸ்துவுக்குமே ஒரு இஸ்லாமிய நண்பருக்கும் போகும். இஸ்லாமியர் வீட்டில இருந்து பிரியாணி நம்ம வீட்டுக்கு வரும். கிறிஸ்துமஸுக்கு நம்ம வீட்டுக்கு ப்ளம் கேக் வரும். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஏதாவது பரிமாற்றங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்களே. ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்றதுக்கும் கூட ஆள் இல்லை, ஹாப்பி நியூ இயர்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை நடுவர்களே. அப்படி இருக்கும்போது இந்த பண்டிகை எப்படிங்க நம்மளை வந்து பண்படுத்துன்னு சொல்ல முடியும்? இன்னொரு விஷயம் நடுவர்களே, எல்லா உடைகள் நீங்கள் எல்லா இதையும் பார்த்தீங்கன்னாலும் சாயம் போகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஆனால் சாயம் போகாத ஒரே இது என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் மட்டும்தான் சாயம் போகாமல் இருக்கக்கூடியது நடுவர்களே. அந்த விவசாயிக்கு இன்னைக்கு பண்டிகை நல்லா இருக்குங்களா? விவசாயத்துக்கு சாயம் போல விவசாயிக்கு சாயம் அதைத்தான் சொல்ல. ஆனா உண்மையே உங்க கவுண்டருக்கு யாரும் வர முடியாது நடுவர்களே.
உண்மையா இல்ல நடுவர்களே? அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிருங்க தாயி, 5 நிமிஷம் தான், பிள்ளைங்க முடிச்சிருவேன். வீட்டுக்கு போகணும். ஏன் விவசாயிக்கு மட்டும் சாயம் போகாத ஒரே சாயம் விவசாயம் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? எல்லாரும் மழைக்காலம் வந்துட்டா ஏன் இந்த மழை வருதேன்னு சொல்லி எல்லாரும் பாடாப்படுத்துவோம். மழை வெயில் காலம் வந்தா மழை வரட்டும்னு வேண்டுவோம். ஆனா தன் வீடு ஒழுகும், தன் கூரை ஒழுகும், தன் குழந்தைகள் படுக்க இடம் கிடைக்காது என்று தெரிந்தும் மழை வர வேண்டுமே என்று உயிர்கள் பிழைப்பதற்காக மழை வரம் வேண்டி நிற்பவன் விவசாயி நடுவர்களே. ஆனா இன்னைக்கு அந்த விவசாயிக்கு பண்டிகை பண்படுத்துகிறதுங்களா? பண்டிகை காலத்தும் போது அவனுக்கு ஒரு புது துணி எடுத்து கொடுக்குற குழந்தைக்கு துணி எடுக்கிறதுக்கு காசு இல்லையே, நான் படாத பாடுபடுறானுங்களே, அதுதான் படாத பாடு படுத்துதுன்னு சொல்ல வந்திருக்குங்க. ஏன்னா நம்ம உடம்புல சத்து குறைஞ்சிருச்சேன்னு டாக்டர்கிட்ட போனால் சொத்து குறையிற காலத்தில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. அப்போ அந்த சொத்து இல்லாமல் போகும்போது எப்படி நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வரும்? சந்தோஷம் வரணும் அப்படின்னா நம்மளை பண்படுத்துகிறது என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் எல்லோரும் நிறைவாக நாங்கள் பண்டிகை கொண்டாடினோம் என்று ஒரு காலத்தில் சொல்லட்டும். அப்பொழுது நாங்களும் பண்டிகை காலங்கள் நம்மளை பண்படுத்துகிறது என்று ஏற்றுக்கொள்கிறோம். இப்போது பாடாய்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக பண்டிகைகள் பாடாய்படுத்துதுன்னு சகோதரி சொல்லிருச்சு. அதுக்கு எங்கள் அண்ணன் எங்கெங்க பாடாப்படுத்துது, நாங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கோம், எவ்வளோ பண்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அருமை அண்ணன் பிரபல பேச்சாளர் துரைபாண்டியன் அவர்களை. பேசும் மொழி தமிழாய் இருக்கட்டும், வீசும் காற்றில் தமிழே மணக்கட்டும், கதிர் வெடித்து புலம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, புதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மலை தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, உன்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் இந்த அற்புதமான பெருமக்கள் எல்லாரும் இப்போ உங்கள் காலை பாருங்களேன், வணக்கம் வந்து கிடக்கும். உங்கள் அனைவரையும் உங்கள் பொன்னான பாதங்களை தொட்டு வணங்கி மிகச் சுருக்கமாக என் உரையை தொடங்குகிறேன். நடுவரையா, சிலர் நாவில் தமிழ் நடமாடும், ஆனால் எங்கள் நடுவரின் நாவிலே தமிழ் நடனமாடுகிறது. அப்படி அற்புதமான நடுவரை இங்கே சந்திப்பதிலே உங்களைப் போல நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரு அணியின் அறிஞர் பெருமக்களே, அற்புதமாக அமர்ந்து ரசிப்பது போல் நடித்து கொண்டிருக்கின்ற அன்பு ரசிகர்களே, அருமையான புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா, அந்த காலத்தில் நம்ம எல்லார் தாத்தாவும் நமக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, எல்லா பாட்டியும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. இப்போ இருக்கிற தாத்தாக்கள் அவங்க பேரனுக்கு பேத்திக்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். தாத்தா சொல்லுவார், ஒரு ஊரில் ஒரு நரி, அதோட சரி. கேட்டிருக்கமா இல்லையா? நாம் நினச்சிருப்போம் தாத்தா ஏதோ நேரத்தை கடத்துறதுக்கு இந்த கதையை சொல்லிட்டு பாதியில் முடிச்சுட்டார்னு. இல்லை, முன்னோர்கள் வாக்கிலே எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்பதற்கு இந்த ஒற்றை வார்த்தை எடுத்துக்காட்டு. ஒரு ஊரில் ஒரு நரி, அத்தோட சரி, கதை முடிஞ்சிச்சு. என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? ஒரு ஊரில் உங்களை மாதிரி சிங்கம் மாதிரி 4 பேர் இருக்கலாம், புலி மாதிரி 4 பேர் இருக்கலாம், என்னைய மாதிரி கரடி மாதிரி 4 பேர் இருக்கலாம். அந்த ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நரி மாதிரி ஒருத்தன் அந்த ஊரில் இருந்தா அந்த ஊரோட கதை அத்தோட முடிஞ்சு போச்சுன்னு. அதான் சரி, அத்தோட சரி முடிஞ்சு போச்சு. இது ஒன்று. இன்னொன்று, இந்த விளையாட்டு வீரர்களுக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு தெரியும். வெற்றி பெற்ற உடனே பரிசு கொடுக்கறதுக்கு விக்டரி ஸ்டாண்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இருக்கா? 1 2 3 நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்தவங்க எங்கே நிற்பாங்க? எங்கே நிற்பாங்க? உயரமான இடத்துல நிற்பாங்க. 2 3 பக்கத்தில் இருக்கும். நம்ம என்னெல்லாம் நினச்சிட்டு இருப்போம், இந்த 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு வந்ததுனால மேலே நிற்கிறான்னு. அங்கேயும் பெரியவங்க தத்துவத்தை வச்சாங்க. இந்த 2 பேர் 2 3 வந்தவங்க பரிசு கொடுக்குறவங்க நடுவர்கிட்ட இருந்து சாதாரணமாக பரிசை வாங்கிடுவாங்க. ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு மமதையோட மேலே நிற்கிறானே, அவன் பணிஞ்சு கீழே குனிஞ்சு அவர்கிட்ட பரிசு வாங்கணும். பதவி வரும் போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. அதை சொல்லுவதற்காகத்தான் அந்த விக்டரி ஸ்டாண்டு ஃபஸ்ட்டுக்கு மேலே இருக்கு. இப்படி பெரியவங்க
எதுக்கு எதை சொன்னாங்கன்னு புரியாம முழிக்கிறது மாதிரி என் உடன்பிறப்புகள் 3 பேரும் பண்டிகைனா என்னன்னு தெரியாம வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயா, பண்டிகை என்பதற்கு தமிழ் அகராதி சொல்லுவது பண்டம் கூட்டல் ஈகை, பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதுதான் பண்டிகை என்கின்ற அடிப்படை தத்துவம் இவர்களுக்கு தெரிந்திருந்தால் மறுத்து சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஐயா திருவள்ளுவர் இருக்கிறார், அவர் லேசானவர் இல்லை, எல்லா விஷயத்திலையும் பாஸ் ஆனவர். 1330 குறளை எழுதி இந்த உலகத்திற்கே வழிகாட்டிய திருவள்ளுவர் ஒற்றை குறளை முதன்மையான குறளாக அங்கீகரித்து எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் சுட்டி காட்டுறார், பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இந்த உலகத்துல எல்லாமே இதுல தான் அடங்கி இருக்கு. ஐயா மிருகம், ஐயா மிருகம் காதலிக்குது. ஐயா மிருகம்ன்றீங்களா? ஐயா இல்லையா மிருகம். ஐயா ஐயா கமாயா, ஐயா கமாயா. காலத்தின் அருமை கருதி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிறையா, இல்லைன்னா நான் மெதுவா பேசக்கூடிய ஆள் தாயா, நிதானமா பேசுவேன். ஐயா ஐயா வேணாம், ஐயா வேணாம், ஐயா விட்டுருவோம், அது பிரச்சனையா போகும். விலங்குகள் காதலிக்கிறது, விலங்குகள் தம்பதியாக வாழுகிறது, விலங்குகள் குட்டி போடுது, பால் கொடுக்குது, இற தேடுது, எல்லாம் செய்யுது மனிதனை போல. ஆனால் மனிதனுக்கும் மிருகத்திற்குமான ஒரே ஒரு வேறுபாடு, மற்றவர்களுக்கு கொடுத்து உணவை சாப்பிடுகின்ற அந்த தன்மை மனிதனுக்கு உரியது. அந்த தன்மையை நமக்கு நினைவூட்டுவதுதான் பண்டிகைகள் என்பதில் இரண்டாவது கருத்து இருக்க. அது என்னன்னா, இந்த தங்கைகளுக்கு சொல்றேன், இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழகி யார் அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் யார் ஞாபகத்துக்கு வரும்? ஐஸ்வர்யா ராய் ஞாபகத்துக்கு வரும். அதனால சொல்றேன், அந்த ஐஸ்வர்யா ராய் கூட கொட்டாவி விட்டா அசிங்கமா இருப்பா. அவ சுறுசுறுப்பாக இருப்பதால் தான் அவள் அழகியாக இருக்கிறாள். என் அன்பு தங்கங்களே, எப்பவுமே சுறுசுறுப்பா இருங்க. உயிரினங்களை பாருங்கள், சுறுசுறுப்பாக இருக்கின்ற அத்துணை விலங்குகளும் மிக அழகாக தோற்றமளிக்கும். சிங்கம், சிறுத்தை, புலி, எதவன் மான், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, சுறுசுறுப்பாக இருக்குன்னு அந்த தலைவர் சொல்லி இருக்கிறாரு. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காத்தோர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. இந்த தேசம் உங்களை நம்பி இருக்கிறது, உங்கள் பெற்றோர் உங்களை நம்பி இருக்கிறார்கள். இந்த இந்தியாவின் எதிர்காலம் உங்களிடம் இருக்கிறது. என் அன்பு தம்பிகளே, பண்பில் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக வாழுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற நிகழ்வுகளை இந்த பெருமை மிகு இந்திரா கணேசன் கல்லூரிகளிலே நடத்துவதில் அர்த்தம் இருக்கும் என்று சொல்லி, பண்டிகைகள் நம்மை பண்படுத்துகின்றன, நம்முடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை காத்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லி என்னை அழைத்து வந்த என் அன்பு தங்கை அவர்களுக்கும், மதிமுகம் தொலைக்காட்சி, வஜ்ரா தொலைக்காட்சி, வஜ்ரம்னா என்ன தெரியுமா? நம்ம ஐயாவுக்கு பொருத்தமானது வைரம். அப்படி வைரம் போல் இருக்கின்ற இந்த நடுவரோடு நானும் இந்த மேடையில் இருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்று சொல்லி, மீண்டும் இப்போது உங்க காலை பாருங்க, என் வணக்கம் வந்து கிடக்கு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இது நீங்க பேசுற ஸ்பீடை பார்த்தா பேசாம தீர்ப்பை சொல்லிட்டா பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிடலாம் போல இருக்கு. அந்த மாதிரி ஸ்பீடில் போறீங்களே. அடுத்ததாக பண்டிகை காலங்கள் பாடாய் தான் படுத்துது. நீங்கள் என்ன வேணாலும் கருப்பு எம்ஜிஆர் ஆயிரு, சிவப்பு எம்ஜிஆர் ஆயிரு, பச்சை எம்ஜிஆர் ஆயிரு, ஆனால் பாடாப்படுத்துகிற கதை தான் எங்களுக்கு தான் தெரியும்னு ஆர்யா சங்கரநாராயணன் அவர்கள். கை தட்டுறதுல 2 முறை இருக்கு. நீங்க விடாம கை தட்டினா என்ன நிப்பாட்டுன்னு சொல்றதுன்னு அர்த்தம். நல்லா பேசினாலும் கை தட்டுவீங்க. நீங்க எந்த இதை கை தட்டுவீங்கன்னு நீங்க தட்டுறதை பொறுத்தா இருக்கு. தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் நிப்பாட்டிடுவேன். முதற்கண் எனக்கு அடுக்கு மொழியாகவோ அலங்கார சொற்களாகவோ அழகாகவோ பேச தெரியாது. யாரையும் போல் தமிழை வாழ்த்துகிறேன், அதை வாழ்த்துகிறேன் என்றெல்லாம் எனக்கு பேச தெரியாது.
உண்மையை பேசுவேன். என் மனைவியை வணங்கிக் கொண்டு என் பேச்சை ஆரம்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, ஆதார் அட்டையின் அருமையை அழகாக உலகுக்கு எடுத்துச் சொன்ன கருப்பு பக்கம் திரைப்படத்தின் கதாநாயகன் என் மாமா வஜிராம் அவர்களே, புதுசு புதுசா ஒவ்வொரு பிட்டுகளா போடுறானுங்களே. பொங்கலுக்கு மெதுவடை போல, சாம்பாருக்கு சட்னி போல, பிரியாணிக்கு ரைத்தா போல என்னோடு தோள் கொடுக்க வந்திருக்கும் என் சக பேச்சாளர்களே, இதுல யாரு பிரியாணி, யாரு ரைத்தா, யாரு சட்னி, அது முதல்ல தெரியணும். இல்ல நாங்க எங்களுக்குள்ள எப்படினாலும் பரிமாறிக்கிடுவோம் சார். நடுவர் அவர்களே, அஸ்வின் அவர்கள் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விட்டார்கள். டெண்டுல்கர் மகன் கிரிக்கெட்டில் விளையாடி கொண்டிருக்கின்றான். நாளை காலையிலே ஒரு புதுப்படம் வருகின்றது. இல்ல உங்களுக்கு புரியாம இருக்கும். நீங்க கேட்கலாம், ஏன் இப்படி பேசுறீங்க? தலைப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாம நான் பேசினா இப்படிதான் எல்லாத்துக்கும் கோபம் வரும். அண்ணன் தலைப்பே இல்லாம சும்மா எதையோ பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க. தலைப்புக்கும் நம்ம பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் வேணும். பண்டிகை என்றால் கொடுக்க வேண்டுமாம். எங்க என் பாய் வீட்டு என் ஃப்ரெண்டு எவனுமே பிரியாணி தர மாட்டேங்காங்க. நானும் இந்த ரம்ஜானுக்கெல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டேன், பிரியாணி வரவே இல்லை. இல்ல அவங்களுக்கு தெரியும் நீங்க சைவம். பிரியாணி வந்தால்தான் பலகாரங்கள் கொடுத்தால்தான் நட்பு வளரும் என்றால் அந்த நட்பு எங்களுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட நட்பு நமக்கு தேவையில்லை என்கின்றேன். பண்டிகை காலங்கள் மட்டும்தான் ஒருத்தனை பண்படுத்துகிறது என்றால் மற்ற நாட்கள் எல்லாம் அவர்களை பண்படுத்தவில்லையா? பண்டிகை காலம் மட்டும்தான் பண்படுத்துவோமா? மற்ற நாட்கள் அவனை பண்படுத்தாத. இது எப்படி இருக்கு தெரியுமா? என் பையன் வியாழக்கிழமை மட்டும் சரக்கடிக்க மாட்டான். மற்ற நாள்ல அவன் சரக்கடிப்பான். பண்டிகை காலங்கள் மட்டும்தான் பண்படுத்திட்டது என்றால் மற்ற நாட்கள் அவர்களை பண்படுத்தவில்லையா? ஒரு நாட்களுக்காக வருஷம் முழுத்தே இருந்தாலும் நாங்கள் பாடாய் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். நடுவர் அவர்களே, ஒரு விமானத்தில் விபத்து ஏற்பட இருக்கின்றது. அந்த விமானத்தில் இருந்த இந்தியர்கள் 14 பேர். அவர்களிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய கடைசி எண்ணங்கள் என்ன என்று. அந்த 14 இந்தியர்களும் கூறிய வார்த்தை, என் குழந்தைகளை பற்றி நினைப்பு என்று. அப்படியானால் அந்த இந்திய தகப்பன் அத்தனை பேரும் குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். பண்டிகை காலங்களிலே இன்று இருக்கின்ற 90% தகப்பன்மார்கள் தன் குழந்தை கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் தவிக்கின்ற தவிப்பு. ஒவ்வொரு நாளும் அவன் செத்து பிழைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனுடைய வாழ்க்கையில் தன் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுக்க வேண்டியதுதான் அவனுடைய உன்னதமான லட்சியம். அதை செய்ய முடியாமல் எத்தனை தகப்பன்கள் அழுது கொண்டிருக்கின்றான் தெரியுமா? இது என்னுடைய உணர்வு. நடுவர் அவர்களே, நீங்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கையை நான் 2 வரியில கொண்டு போய்கிட்டே இருப்பேன். என் பொண்டாட்டி எது கேட்டாலும் சரிம்பேன், இல்லாட்டா சாரிம்பேன், போய்கிட்டே இருக்கும் வாழ்க்கை. இன்றைய இளைஞர்களுக்கு நான் சொல்லுவது 2 வார்த்தை தான். கல்யாணம் முடிச்சிங்களா, சரின்னுங்க இல்ல சாரின்னுங்க. உங்க வாழ்க்கை ஜெகஜோதியா போய்கிட்டு இருக்கும். அதாவது திருவள்ளுவருக்கு பிறகு 2 வரியில வாழ்க்கை தத்துவத்தை சொன்னது என் மாப்பிள்ள தான். 2, அது கூட 2 வரி கூட இல்லை, 2 வார்த்தை. ஒன்று சரிம்மா அல்லது சாரிம்மா. இந்த பண்டிகை காலங்கள் மட்டும்தான் என்னை சரி என்றும் சொல்ல மறுக்கின்றது, சாரி என்றும் சொல்ல மறுக்கின்றது. பட்டுப்புடவை கேட்டால் பண்டிகை பெண்கள் ஆசைப்படுவார்கள். அது அவர்களுடைய தவறல்ல. பண்டிகை என்ற இப்ப பொம்பளை பிள்ளைகள்லாம் சேலை கட்டுறாங்களா? எல்லா பெண்களும் அது சுடிதாரு, அது லெக்கின்ஸ் என்னென்னமோ. நீங்க எங்க பிள்ளைங்களை பத்தி இப்படி பேசாதீங்க. எனக்கு என் பிள்ளைங்களை பத்தியோ பெண்களை பத்தி பேசினா கட்டுமையா கோபம் வரும் நடுவர்கள். அப்படியா? ஆமா. ஏன்னா கலாச்சாரத்தையும் பழமையையும் பின்பற்றுகின்ற பெண்கள் இங்க அதிக பேர் இருக்கிறார்கள். ஓ பரவாயில்ல. அப்ப இன்னும் அந்த விஷயத்தை இன்னும் மாத்தல. ஆமா நடுவர்களே, நான் விளையாட்டுக்கெல்லாம் இதை சொல்லல. நீங்க அந்த காலத்துல ரைஸ் மில்லுக்கு போயிருக்கீங்களா? ரைஸ் மில்லுக்கா? போயிருக்கனே. அந்த ரைஸ் மில்ல இருந்து மாவு எப்படி விழும்? மாவு ஒரு துணியில கட்டி வரும். அதுதான் பட்டியாலான்னு போட்டு எங்க பிள்ளைகள் பழமையை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, அதான் இந்த துணியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணா. இது அந்த ரைஸ் மில்ல இருந்த துணியை தான் எடுத்து இந்த பட்டியாலா பேண்ட். பட்டியாலா. சரி. நடுவர்களே,
கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும். கிறிஸ்துமஸ் ஏன் கொண்டாடுகிறோம்? இயேசு பிறந்த தினத்தை நாம் கிறிஸ்துமஸாக கொண்டாடி இருக்கின்றோம். சந்தோஷமான விஷயத்தை கிறிஸ்துமஸாக கொண்டாடுகின்றோம். என் மனைவிக்கு குழந்தை உண்டான நாளிலிருந்து 10 மாதம் வரை ஸ்கேன் எடுப்பதற்கு நான் 2 லட்சம் ரூபாய் செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன். எங்கிருந்து எனக்கு மகிழ்ச்சி வரும்? ஸ்கேனுக்கு மட்டுமே 2 லட்சம் ரூபாய் செலவழித்தால் எனக்கு பிள்ளை குழந்தை பிறந்த பிறகு எங்கிருந்து மகிழ்ச்சி வரும்? அந்த பண்டிகையை நான் எப்படி கொண்டாடுவேன்? இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகள் கேட்டதை நான் கடன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் அருமையாக கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே சொன்னீர்கள், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அர்த்தம் தெரியுமா? இலங்கை வேந்தன் போருக்கு செய்து கொண்டே இருக்கின்றான். தனது தம்பி இருக்கின்றான், சகோதரர்கள் அத்தனை பேரும் இருக்கின்றார்கள். கடைசியில் இறப்பது அவன் மகன். தன் மகன் இறந்த செய்தியை கூறுகின்ற பொழுது அவன் இதயம் எப்படி இருந்தது என்று கம்பன் கூறுகின்றான். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்று. கடன் வாங்குகின்ற பொழுது மகன் இருந்த துக்கம் அவன் இதயத்தில் இருக்கும் என்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு சகோதரனும் பண்டிகை காலங்களில் இறந்து 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 பிறக்கின்றான். எனக்கும் பாட்டு படிக்க தெரியும். எங்க அக்காவுக்கு ட்ரெஸ் எடுத்துருல டி ராஜேந்தர் படிப்பாரு. ஜவுளி கடை பொம்மை கூட கட்டுதம்மா பட்டு சேல, உனக்கு ஒண்ணு வாங்கி தர ஏழை என்னங்கிடவே ஆசைப்பட்டு துட்டு விட்டேன், துட்டை கண்டு விட்டு புட்டேன். துட்டு மட்டும்தான் நம்மளை திண்டாட்டத்தில் கொண்டு விட்டு கொண்டிருக்கின்றன. பண்டிகைகள் என்பது நான் அதை கிறிஸ்துமஸ், நியூ இயர், தீபாவளின்னு மாத்தி சொல்லல. பண்டிகைகள் என்பது போதையை போன்றது. பேர்ல பாட்டில் தான் மாறும், உள்ள இருக்கிற போதை நம்மளை சீரழிக்கும். பண்டிகைகள் திண்டாட்டங்களை உண்டு பண்ணும் என்று ரத்தன சுருக்கமாக முறிக்க வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்தார்கள். நிறைய பேச நினைச்சேன். முதல்ல வந்த உடனே நான் நடுவர்களே ஐ படம் பார்த்திருக்கீங்களா? ஐ படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஐ படத்திலே கதாநாயகமும் கதாநாயகியும் ஒரு ரோஜா தோட்டத்துக்குள் செல்வார்கள். கனவு காணுங்கள் என்றார் அப்துல் கலாம். எனக்கும் அப்படி ஒரு கனவு, எப்படியாவது அவ்வளவு பெரிய ரோஜா தோட்டத்துக்குள்ள போகணும்னு. ஆனா எனக்கு முடியல. இன்னைக்கு இப்படி ஒரு அருமையான ரோஜா தோட்டத்துக்கு முன் என்னை கொண்டு வந்து நிப்பாட்டியதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, பண்டிகை காலங்கள் திண்டாட்டத்தையே உண்டு பண்ணுகின்றன என்று கூறி உங்களிடமிருந்து விரைவுவது உங்கள் அன்பு நண்பன் சமையல்காரன் சங்கர நாராயணன். நன்றி மாப்பிள்ள. பண்படுத்துகிறது அப்படின்னு சகோதரி சமய வகுப்பு ஆசிரியர் விஜி அவர்கள். திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வந்தொன்றர் பதம் போற்றி, ஊலிமலி திருவாத ஊர திருத்தால் போற்றி. இது 4வர் துதி. இது முதல்ல நம்ம திருச்சிற்றம்பலம் சொல்லி நாங்கள் சமய வகுப்பில் ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி அனைவருக்கும் வணக்கம். என் முகம் பார்க்கும் முன்பே என் குரல் கேட்கும் முன்பே என் தாயின் கருவறைக்குள் இருந்து என் தாய் என் குரலை வந்து கேட்கிறது எப்படியோ அதே போல் உங்கள் கரங்களை நான் பணிவுடன் வணக்கத்துடன் சமர்ப்பிக்கிறேன். நம்மளுக்கு பண்டிகைங்கிறது என்னங்கிறத அவங்க சொல்றதுக்காண்டி வரல. எனக்கு அவங்க பிரியாணி தரல, எனக்கு அவங்க என்னை வடக்கடையில் போய் வடை வாங்க சொல்கிறாங்க. இதுதான் பண்டிகைன்னு அவங்க நினச்சிருக்காங்க. அவங்க பண்டிகைன்னு அவங்க நினச்சது பூராமே அது என்னன்னா தப்பான விஷயங்கள். என்னென்ன பண்டிகைங்கிறது என்னன்னாக்க, அந்த காலத்தில் எதுக்காண்டி பண்டிகைகள்லாம் கொண்டாட இருந்தாங்க. இந்துக்களில் நம்மளுக்கு தீபாவளி, கிறிஸ்மஸ், தீபாவளி வந்திருக்கு. அதே போல் நம்மளுக்கு நிறைய இந்துக்கள் பண்டிகை அதிகம். பொங்கல், அதுக்கப்புறம் கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி முஸ்லீம்லேயும் முஹராம் இருக்குது, ரம்ஜான் இருக்குது, பக்ரீத் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டின்லேயும் கிறிஸ்துவ பண்டிகையிலையும் கிறிஸ்மஸ் இருக்குது. அதே போல் ஈஸ்டர் இருக்குது, புனித வெள்ளி இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் விரதம் இருக்கீங்க. அந்த விரதம் எதுக்காண்டி இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியாது, அப்படி தானே? நம்மளுக்கு முதல்ல
நம்ம என்னதுனாலுமே இப்போல்லாம் வந்தீங்கன்னா சாப்பாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக எடுத்து எடுத்து நம்ம உடம்ப வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கோம்னாக்க பாலாப்படுத்தி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வந்து இந்த விரதங்கிற ஒரு முறையில் நம்ம கடைப்பிடிச்சால் மட்டுமே தான் அதை நம்ம ஆரோக்கியத்தில் ரீதியாக நம்ம வந்து கொண்டு வர முடியும். நம்ம வந்து அதை வந்து விரதம்னு ஒன்று நம்ம எதுக்காண்டி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மார்கழி மாதம் பஜனை இருக்கிறோம். அது எதுக்கு போகிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது தானே. ஈஸ்டர் அதாவது வந்து மார்கழி மாத பஜனைக்கு போகிறீங்க. ஓசான் லேயர் மூலமாக நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கு. அது புவியீர்ப்பு தன்மை சயின்ஸ் ரீதியாக உங்களுக்கு நல்லாவே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஜனையில் 30 நாள் போகிறாங்க மார்கழி மாதத்தில். ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, ஒரு வருஷத்துக்கு உண்டான ஆக்சிஜன் கிடைக்காதாங்க. அது நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சயின்ஸில் இதில் போய் பார்த்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு உண்டான ஆக்சிஜன் கிடைக்கி நம்ம ஆரோக்கியமாக வாழ அந்த காலத்திலேயே நம்மளுக்கு வழி வகுத்து கொடுத்துட்டு இந்தந்த பண்டிகை இப்படி தான் கொண்டாடணும்னு முறையும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொண்டாடுறதுக்கு கடையை வாங்கி சாமி கும்பிட்றதுக்காண்டி உங்களை வந்து தீபாவளி கொண்டாட சொல்லலை. வீட்டில் எண்ணெய் சட்டி வச்சு 4 பேர் எல்லாரும் இருந்து சமமாக வந்து உட்காந்து அந்த காலத்துலலாம் ஒரு நெய்வலங்கான்னு ஒன்று பிடிப்பாங்களே, அதுக்கு அடிமை இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் வந்து எல்லாரும் உருண்டை பிடிச்சி எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக கொண்டாடணுங்கிறது தாங்க பண்டிகை. நீ என்னத்தையோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக செல்லை தான் நோண்டிட்டு இருக்கிறாங்க. செல்லை தான் யார் கையிலையும் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பண்டிகை வந்தால் தானேங்க புது ட்ரெஸ் போடுதோம். புது ட்ரெஸ் போட்டால் தானேங்க நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அதில் நம்ம வந்து ஒவ்வொரு விசேஷங்களும் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு அந்த காலத்தில் ஆன்மீக ரீதியாக தான் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பண்டிகையிலும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ பொங்கல்னு ஒன்று வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் எப்போமோ உள்ள மாத்திரைகளும் பேக்குகளும் துணிமணிகளும் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச துணியை கூட இருக்கட்டுமே அடுத்தாப்புல யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அது போதும்னு சொல்லட்டும் அப்புறம் நம்ம தூக்கி போடுவோம் தான் வச்சுருப்போம். ஆனால் பொங்கல்னு ஒன்று வரும்போது என்ன நினைப்போம்? இல்லை, நம்ம வந்து இதை கொஞ்சம் கழிச்சாதான் நம்ம அடுத்தாப்புல வந்து சேரும். நீங்கள் கழிக்க உங்களுக்கு அடுத்து வந்து சேரும். அதே போல் வந்து உங்களுக்கு அன்பும் பண்பும் எதுல வருது? இந்த பண்டிகை வந்தாதான் வருது. நீங்க பண்டிகை வரும்போது தான் யாருக்காவது ஏதாவது கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கீங்க. மற்ற நேரம் அவங்களுக்கு கொண்டு வந்து கேட்க குடிக்கீங்களா அல்லது ஒரு பண்டம் செஞ்சு கொண்டு வந்து குடிக்கீங்களா? கிடையாது. அப்ப அந்த பண்டிகைங்கிறது எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து ஆன்மீக ரீதியாகவும் அன்பை பரிமாறிக்கிட்டதுக்கும் அதே போல எல்லாரும் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து கொண்டாடணுங்கிறதுக்காண்டி தான் இந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு நம்ம வந்து பண்டிகைன்னு வச்சிருக்கோம். ஆனா அதெல்லாம் இவங்க மாத்தி எனக்கு பிரியாணி தரல எனக்கு. ஆனால் அவங்க உண்மையிலேயே அந்த எல்லாத்தையும் பார்த்தாலே எங்களுக்கு பாவமாக தாங்க இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கூட வாங்க, நாங்கள் தீபாவளி பொங்கல்லாம் உங்களை ஷேர் பண்ணி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் இப்போவே கூப்பிடுதோம். நீங்களும் கூப்பிடுவீங்க தானே? கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாரும் கூப்பிடுவீங்க தானே? ஐயோ பாவம், அவங்களுக்காண்டி கூப்பிட்டுருங்க. பிரியாணி கிடைக்காம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதே போல் வடை கிடைக்காதவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்காண்டி நீங்களும் வந்து உங்கள் அன்பையும் அவங்களுக்கு கொடுங்கங்க. அன்பு கிடைக்காம ஏங்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லா விதமான அன்பும் எங்களுக்கு கிடைக்குது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆத்ம ரீதியாக மனப்பூர்வமா சமய ரீதியா நாங்க வந்து இந்த பண்டிகையில ஒன்னொன்னையும் பாத்தீங்கன்னா ஒரு கருத்தோட தான் கும்பிடுதோங்க. ஒரு விநாயகர் போனா விநாயகருக்கு மண்டையில கொட்டி காதுல உக்கி போட்டு தான் நாங்க வந்து கும்பிடுதோம். அப்ப பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்காங்க. எதுக்காண்டி சொல்லி கொடுக்குறாங்க? அப்ப காதை பிடிச்சி இழுத்து மூளையை வேலை செய்ய தூண்டணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இப்ப வந்து அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது வந்து அதாவது வந்து பண்டிகை வரும்போது தான் நீங்கள் பிள்ளையாருக்கு முக்கியப்படுதீங்க. மற்ற நேரம் கூட வந்து யாரும் சலிட் அடிச்சுட்டு இப்படி பிளைன் கீஸ் கொடுத்துட்டு தான் போகிறாங்க. இப்போ நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், கடவுளே பார்த்துட்டேன் உன்னைங்க அப்படின்னு டாட்டா தான் போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இப்போ வந்து பண்டிகைன்னு ஒன்று வரும்போது தான் எல்லாரும் தாய் தகப்பன் காலில் கூட விழுறீங்க அல்லது தாய் தகப்பன் காலில் கூட விழ மாட்டேங்கிங்க. அப்போ அந்த பண்டிகை வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நடுவர் அவர்களை நீங்கள் தான் தெரிஞ்சு எங்கள் அணிக்கு சார்பாக நீங்கள் பண்டிகையின் முக்கியத்துவத்தை தெரிந்து தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பாடாய் தான் படுத்துது அப்படிங்கிறதுக்கு உதயசங்கர் அவர்கள். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் கூற விரும்பவில்லை. ஏன் தெரியுமா? நானே பாடாய் படுத்ததுன்னு பேச வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு கொண்டாட்டு பேச சொல்றீங்களா? இந்த உட்காந்துருக்கார அண்ணன் துரைப்பாண்டி அண்ணன் எனக்கு எதிரடியில் பேசினவர்
இன்னைக்கு காலையில் ரூம்ல இருந்து கிளம்புறப்போ 5 சட்டை ரெடி பண்ணிட்டாரு இந்த நிகழ்ச்சிக்கு. அவர் ரெடி பண்ணலாம், அவர் தாராளமாக ரெடி பண்ணலாம். ஏன் தெரியுமா? அவர் சொந்த காசில் வாங்கியிருக்காருங்க, நான் கடனில் வாங்கி போட்டிருக்கேன். நான் எப்படி எனக்கு பண்டிகையை கொண்டாட முடியும்? வார வாரம் இஎம்ஐ கட்டணும், நான் வார வாரம் இஎம்ஐ கட்டணும், நிம்மதியாக தூங்க முடியாது. நான் சொல்றது கரெக்டு தானே? எனக்கு கடன் கொடுத்தவர் வந்து சொல்றார், தம்பி தம்பி மனுஷன் தூங்கலாம், மனுஷன் தூங்கலாம்டா, வட்டி என்னைக்கும் தூங்காது, நீ வருஷம் ஃபுல்லா கெட்டிக்கிட்டு தான் இருக்கணும். இது எந்த வருஷம் வாங்கின கடனே? ஐயா, வருஷ வருஷம் கடன் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நடுவர் அவர்களே, இந்த கல்லூரி மாணவர்கள் இங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா, இந்த கல்லூரி மாணவர்களுக்கு எது தெரியுமா பண்டிகை காலம்? பண்டிகைக்கு லீவ் விடுறது உங்களுக்கு சந்தோஷமா? சத்தியமா சொல்லுமே, பண்டிகைக்கு லீவ் விட்டா கல்லூரி மாணவர்களுக்கு அதுக்கு சந்தோஷமே கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? நடுவர் அவர்களே, கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி காதலிச்சு அப்படி கெத்தா காலரை தூக்கி விட்டு, பஞ்சவர்ண பச்சை கிளி இந்த மாமாவுக்கு பிடிச்ச கிளி, நான் தான் உனக்கு பாகுபலி, நம்ம ஒன்னா சேர்ந்தா தீபாவளி, மஜா வயிறுக்கு மூலிப்பூ நான் மறைச்சு போடுவேன், தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தேன் போடவ, அதை கட்டிக்கின்னு எப்போ நீயும் வருவ, அடி இந்தா இந்தா ஊட்டி ஆப்பிள் ஒயின்னு, என் ஃபிகரு தாண்டா ஓல்டு பியூட்டி குயின்னு. அவன் காலேஜ் வர்றதே அதுக்காகத்தானங்க. அதாவது காலேஜ் படிக்கும் போதே புடவை வாங்கி கொடுப்பாங்களாம், பண்டிகைக்கு பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க காசு இல்லையா? என்னையா உங்க கதை? இது என்ன கதை உங்களுக்கு? நடுவர் அவர்களே சுடிதார் மன்னிக்கணும். 1000 ரூபாய்க்கு சுடிதார் போடுறவள அப்படியே விட்டுறதை விட்டுட்டு உனக்கு புடவை வாங்கி தரேன்னா 5000 ரூபாய் புடவை. என்ன சாமி நீங்க? நடுவர் அவர்களே மன்னிக்கணும், எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. முதல் திருமணமே ஆகலைங்க, நீங்க வேற. எப்படி ஆகும்லாம் கேட்கக்கூடாது, ஆகும், ஆகும்போது ஆகும். நடுவர் அவர்களே, அப்படியே நாங்கள் கரெக்ட் பண்ணி எதை வச்சாலும் பொங்கல், தீபாவளி, நியூ இயர், கிறிஸ்துமஸ்ன்னு காலேஜை லீவ் விட்டுறீங்க. எங்களுக்கு எங்க பண்டிகை கொண்டாட்டமா இருக்கும்? கரெக்டு தானே? அப்படியே ஒரு வேளை எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் செட் ஆனாலும் எங்களுக்கு செட் ஆகிற லவ் கூட எப்படி தெரியுமா இருக்கு? காலையில் ஜப்பானில் காஃபி, மாலையில் நியூயார்க்கில் காவரேஜ், இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இங்கே நமக்கென்ன வேலி, சொர்க்கம் சொர்க்கம் தேவையில்லை, எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். அங்கதான் ஒன்று அப்படி போனதுன்னா அப்படி வர்றது எங்களுக்கு எப்படித்தான் நடுவர் அவர்களே வருது. நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை முக்காவாசி பகுதிகள் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு கிராமப்புற பகுதி. இருப்பதை நமக்கு கொடுத்து விட்டு இல்லாமையை தனக்காக எடுத்து செல்லும் ஒரு மனித கடவுள் யாருன்னு கேட்டா அவர் தாங்க உண்மையிலேயே விவசாயி. வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுவாரு, வருஷம் ஃபுல்லா கஷ்டப்படுவாரு. ஆடும் வயிற்றுக்கு மேய்ஞ்சிருக்கும். விவசாயி வளர்க்குற ஆடும் வயிற்றுக்கு மேய்ஞ்சிருக்கும், அவர் வளர்க்குற பசு மாடும் வயிற்றுக்கு மேய்ஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்ச இந்த விவசாயியுடைய வயிறு ஆழ இலை போல எப்பயுமே காஞ்சு மட்டும்தான் நடுவர் அவர்களே இருக்கும். நடுவர் அவர்களே, வருஷம் 365 நாள் இந்த ஏழை விவசாயி விவசாயம் பார்க்குறாரு. இந்த வருஷம் 365 நாள் விவசாயம் பார்த்துட்டு ஒரு நல்ல நாள்ல தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தர முடியல, தன்னுடைய மனைவிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தர முடியல அப்படின்னு அவர் குமுறுற குமுறு இருக்கு பாருங்க. அந்த பண்டிகை கொண்டாட்டமா திண்டாட்டமா? நீங்க இருக்கிற மாணவ மாணவர்களை பார்த்து சொல்றேன், உங்க அப்பாட்ட கேளுங்க பண்டிகை கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு, உங்க அம்மாட்ட கேளுங்க பண்டிகை கொண்டாட்டமா திண்டாட்டமான்னு. ஆனா முக்கியமா கணவர்மார்கள்ட்ட மட்டும் நான் கேட்கவே மாட்டேன். ஏன் தெரியுமா? கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க பண்டிகைங்கிறது என்னைக்குமே திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். நடுவர் அவர்களே, ஒரு பண்டிகை காலத்துல எங்க போனாலும் கியூல நிக்கணுங்க, எங்க போனாலும் கியூல நிக்கணும். ஏடிஎம்ல போனா லைன்ல நிக்கணும், பாத்திர கடைக்கு போனா லைன்ல நிக்கணும், பழக்கடைக்கு போனாலும் வெயிட் பண்ணணும். இப்படி எல்லா இடத்துலையும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என் வெயிட் குறைஞ்சதான் நடுவர் அவர்களை மிச்சம். கடைசியில இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா நடுவர் அவர்களே? ஒரு கல்லூரி நிறுவனமோ
ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரமோ ஒரு நாட்டை முன்னேற்றுமானால் அவருக்கு அது மகிழ்ச்சி. ஆனால் இன்று போன வருடத்திற்கு முந்தின வருடம் 6 கோடி ரூபாய் வரவு, போன வருடம் 8 கோடி ரூபாய் வரவு, இந்த வருடம் 10 கோடி ரூபாய் வரவு. நடுவர்களே, நான் எதை சொல்றேன்னு தெரியுங்களா? நம்ம தமிழ்நாட்டுடைய டாஸ்மார்க்குடைய வருமானத்தை தான் நடுவர் அவர்களே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் இப்படி நமது இளைஞர் சமுதாயத்தையும் இந்த பண்டிகை காலங்கள் எல்லா சூழ்நிலையும் தவறான வழிக்குத்தான் மாற்றுது என்று கூறி, எந்த வகையில் பார்த்தாலும் காலத்தின் நேரம் கருதி பண்டிகைகள் எப்போதும் நம்மை பாடாய்படுத்துகிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்படுத்துகிறது என்று பேராசிரியை சீலாலட்சுமி அவர்கள். வான் சிறக்க வையம் சிறக்க வையம் வாழ் மக்கள் சிறக்க சீர்மிக்க செந்தமிழ் சிறக்க சிந்தை பணிந்து வணங்குகின்றேன். அவையோர் அனைவருக்கும் இந்த அடியவளின் பணிவான வணக்கங்கள். வஜ்ராவாழ் மக்கள் அனைவருக்கும் மற்றும் மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே ஒரு நல்ல தலைப்பு புத்தாண்டு அன்னைக்கு. இன்றைய சூழ்நிலையில் பண்டிகை காலங்கள் பண்படுத்துகிறதா பாடாய்படுத்துகிறதா? பண்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. இந்த எதிரில 3 பேர் பார்த்தீங்கன்னா, இல்ல உண்மையை தவிர எல்லாத்தையும் பேசிட்டு போனாங்க, ஆனா உண்மை மாதிரியே பேசிட்டு போனாங்க பாருங்க. அதுதான் அவங்களோட திறமை. இந்த முதல்ல பேசின அக்கா பாருங்க, காதுல பெரிய ஜிமிக்கி, கழுத்துல அவ்வளவு பெரிய, நான்லாம் பாருங்க ஒத்த செயின்ல போட்டு நின்றுகிட்டு இருக்கேன். மாசத்துக்கு 30 நாள் பார்க்கலையே, நல்லா பாருங்க. மாசத்துக்கு 30 நாள் பட்டி பண்ற முன்னாலும் ஒத்த செயின் தான். அந்த அக்கா பாருங்க எவ்வளவு பெரிய ஆரம் போட்டிருக்காங்க, விஜய் டிவில கொடுத்தது. பட்டு புடவை ஜிகு 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 ஜிகுன்னு கட்டிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கேட்டா பாடாய் படுத்திக்கிறது. நீ இந்த மாதிரிலாம் வாங்கினா உங்க குடும்பத்துல பாடாயதமா படுத்தும், எப்படிமா பண்படுத்தும்? அப்புறம் அடுத்து வந்திருக்காங்க, அவங்க கையை பார்க்கதே ஒரு பக்கம் பிரேஸ்லெட் 2 மோதிரம். நான் அதை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ வச்சுக்கிட்டு பாடாயப்படுத்துதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான்லாம் கவரிங் மோதிரத்தை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அந்த லாஸ்டா பேசினாரு பார்த்தீங்களா, மனசாட்சியோட இருக்கணும். ஏடிஎம்ல போய் நின்றோ, பாத்திர கடைக்காரில போய் நின்றோ, உடம்பே இழைச்சி போச்சான். பணமே இல்லாதவருக்கு ஏங்க ஏடிஎம் போகணும்? ஏடிஎம்ல போய் லைன்ல நிப்பாராம், அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பாத்திர கடையில போயிட்டு பாத்திரம் வாங்குவாராம். கேட்டா பணம் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. மனசாட்சி இருக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு புடவை எடுத்து கொடுக்க இருக்கான், வட்டி கட்டுறதுக்கு காசு இல்லையா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய லவ் பண்ணோம், ஒரு பொம்பளைக்கு புடவை கொடுக்கணும். பாக்குற பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் லவ் பண்ணி புடவை கொடுத்தா எப்படி காசு இருக்கும்? திவாலாயிரும். அவ்வளவுதான், அப்படிதான் உட்கார்ந்து இருக்காரு. இதுல என்ன தெரியுமா, இந்த கையை தூக்கி தூக்கி பேசுறாரு, எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. எப்படிப்பா அந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா, அவரு ஒரு 5 பவுன்ல காப்பு போட்டிருக்காருங்க. வைத்தறிச்சலா இருக்குங்க எனக்குலாம். 5 பவுன்ல காப்பு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாட்ச் பாருங்க, கோல்டு வாட்ச். அவரெல்லாம் கடத்தணும்னு வச்சுங்களேன், 1 வருஷத்துக்கு தங்கி சாப்பிட்டுறலாம் நம்மளாம். அந்த மாதிரி ஒரு கோஷ்டி 3 பேர் வந்துகிட்டு பாடாய்படுத்திக்கிறது. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பட்டிமன்றத்துக்கு இப்படி கஷ்டப்படுறோம் சொன்னா 10,000 எங்களோட பேமெண்ட். நடுவர்களே 10,000 பேமெண்ட். இப்படி கஷ்டப்படுறோம் சொன்னா நடுவருக்கு கொடுக்கக்கூடிய 50,000 சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சத்தியமா இல்ல, 10,000 புடிங்கிட்டு தான் நாங்க அனுப்புவோம் உங்களை எல்லாம். எனக்கு ஒரு 50,000 இருக்கு. நடுவர்களே, ஒரு பண்டிகை என்பது என்ன தெரியுமா? சாதாரணமாக நம்ம வாங்கி போடுற சட்டை இருக்கு பாத்தீங்களா, அது பெரிய அளவு நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காதுங்க. ஆனா தீபாவளிக்காகவும் பொங்கலுக்காகவும் வாங்கி அந்த சட்டையை மஞ்சள தடவி கோயில்ல வச்சுட்டு, சாமி கிட்ட வச்சுட்டு, அம்மா அப்பா காலையும் பாட்டி தாத்தா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த சட்டையை போடும் பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி வேற எதுலையுமே இருக்காது. இதுதான் ஒரு சமுதாயத்தை, அடுத்த ஒரு வாழ்க்கை முறையை குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குது. ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னா இதை செஞ்சாதான் அந்த குழந்தை பார்க்குது. அந்த குழந்தை பார்த்து இதை நாளைக்கு நான் இந்த பண்பாடு கலாச்சாரத்தை கொண்டு போகணும்னு நினைக்குது. இதுக்கு பணம் தேவையில்லைங்க, மனசு இருந்தா போதுங்க. எங்க பணக்காரன் மட்டும்தான் பண்டிகை கொண்டாடுகிறான் இல்ல, அவன் கொண்டாடுறது கொண்டாட்டமே இல்லை. ஒரு ஏழை விவசாயியாக இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்கின்றவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அன்னைக்கு கஷ்டப்படுவான். இன்னைக்கு என் வீட்டுக்கு எடுக்கிறதுக்கு 2,000 எனக்கு தேவைப்படுதுன்னு என்னென்னவோ ஆட்டோ ஓட்டுறவங்க கூட கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அந்த 2,000 வந்த உடனே பஜார்ல போய் வாங்குவான். பார்த்தீங்களா, நம்ம எத்தனை பெரிய மால்ல போய் வாங்கினாலும் கிடைக்காதுங்க அந்த மகிழ்ச்சி. பஜார்ல போயிட்டு 50, 100 விலை பேசி வாங்குறான் பார்த்தீங்களா, அதை கொண்டு
வந்து பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எதுல கிடைக்கும்? யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்கள் நம்ம வந்து பாடாய்படுத்துக்குதுன்னு சொல்றீங்க. இவ்வளவு பணத்தை வந்து மூட்டை மூட்டையா வச்சுக்கிட்டு நீங்க பாடாய்படுத்துதுன்னு சொல்றீங்க. இந்த பண்டிகை காலம் இந்த பொருளாதாரத்தை ஒரு வளர்ச்சி அடைய செய்கிறது தெரியுமா? நடுவர் அவர்களே, இந்த பண்டிகை காலத்துக்கு வந்து நம்மலாம் என்ன வாங்குவோம்? தோரணம் வாங்குவோம், வாழை இலை வாங்குவோம், நம்ம போயிட்டு வேற என்ன வாங்குவோம்? வெத்தலை வாங்குவோம், வாழைப்பழம் வாங்குவோம். இதெல்லாம் யார்கிட்ட போங்க? பெரிய பெரிய கடைக்கு போக மாட்டாங்க, தெரு ஓரமாக வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு விலைக்கு போய் வாங்குவோம். அப்போ அந்த சிறு வியாபாரிகளுடைய வீட்டில் அன்று சமையல் செய்வதற்கும் அந்த மாதம் சம்பளம் வாங்குவதற்கும் ஒரு பண்டிகை பயன்படுகிறது என்று சொன்னால் அதுதான் உண்மையான பண்படுத்துகிறது என்பது அர்த்தம். ஏங்க, இதை விட என்னங்க சொல்லணும்? ஒரு சாதி சமயம் எதுவுமே இல்லாம காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாரதி பாடினான். ஒரு சாதி மதத்தை அழிப்பதுமே இந்த பண்டிகை தான் தெரியுமா? ஏன் தெரியுங்களா? அவங்க சொன்னாங்க, அந்த அக்கா சொன்னாங்க, ஃபோன் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க, இல்லைன்னா திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வருத்தப்பட்டாங்க, யாருமே வீட்டுக்கு கூப்பிடல அப்படின்ட்டுன்னு. இந்த அக்கா அவங்க ஹஸ்பண்டே வந்து 30 நாள் பட்டிமன்றம் போமான்னு அனுப்பிடுவாங்க. சமாளிக்க முடியல. இங்கே வந்து எங்கள் தலையில் கட்டிடுறது, வேற வழி இல்லாமல் அவங்க பேசும்போது நாங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது. அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி தாங்க. இன்னைக்கு புத்தாண்டு நான் காலைல சக்கரை பொங்கல் செஞ்சேன். எழுந்த உடனே வந்து முந்திரி பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு வீட்டில் சாமி கிட்ட சும்மா அப்படி வச்சுட்டு அப்படி சாப்பிட்டு வந்திருக்கேன். நீ சமையல் பண்ண இதை நாங்கள் நம்பணும். நடுவர் அவர்களே, நல்ல விசேஷமான நாளுக்கு நான் சமையல் செய்வது உண்டு. ஏன்னா அந்த சக்கரை பொங்கலை என்ன தெரியுமா செஞ்சேன்? சும்மா வரலைங்க, பாத்திமா அக்கா எத்த வீட்டில் இருக்காங்க, அந்த அக்காவுக்கு கொடுத்தேன். பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, கிறிஸ்டின் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த அக்கா கொடுத்துட்டு தான் வந்தேன். ஏன் தெரியுமா? நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்து பிரியாணி வரும். அதே போல அவங்க முஸ்லீம் பண்டிகையில அவங்களுக்கு பிரியாணி எனக்கு கொடுப்பாங்க. ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான் வாழ்க்கை இந்த சமுதாயம் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போனா சேர்க்கல, நான் ஃபோன் பண்ணா எடுக்கலன்னா நீங்க ஏதாவது கொடுத்தா தானே நீ 30 நாளும் நீங்க பட்டிமன்றம் போயிருங்க வீட்டை பூட்டிவிட்டு, அப்புறம் நீங்க அவங்க வீட்டில் போய் தாங்கன்னா மட்டும் எப்படி சேர்த்துப்பாங்க? யோசிச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சாதி மதம் இல்லாமல் எல்லோரும் ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. இன்னும் ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த ஸ்கூல் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குமே இது கொண்டாடப்படுகிறது. நாங்கெல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தீபாவளினா என்ன மட்டும் போட்டு வர சொல்லுவாங்க, இந்துக்கள் மட்டும் போட்டுட்டு வாங்கன்னு. கிறிஸ்டின்ஸ் பிள்ளைங்களெல்லாம் அமைதியாக இருப்பாங்க. அப்புறம் முஸ்லீம்ஸ் பிள்ளைங்களாம், இஸ்லாமிய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் எங்களை பார்த்துட்டு எங்ககிட்ட கொடுக்குறத வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த நிலை மாறி இப்பொழுது என்ன செய்கிறாங்க, எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஒரு இந்து பண்டிகை முடிந்து விட்டால் எல்லா பிள்ளைகளும் புது ஆடை அணிந்து கொண்டு, அவங்க கிட்ட இருக்கிற ஆடை அணிந்து கொண்டு அந்த பண்டிகை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதையும் அந்த பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு பண்டிகை நம்முடைய ஒட்டுமொத்த அடுத்த தலைமுறையை வளர்க்கிறது என்று தானே சொல்லணும். அப்ப இதை விட பண்படுத்துவதற்கு என்ன வேண்டும் ஒரு பண்டிகை? ஆக ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால், பண்டிகை காலங்கள் மட்டும்தான் ஒரு மனிதனை பண்படுத்தி அடுத்த ஒரு தலைமுறையை நல்வழியில் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பண்டிகைகள் வந்து பாடாய்படுத்துகிறதா பண்படுத்துகிறதான்னு பார்த்தா, இது ஒரு சில குடும்பங்களை மட்டும் வைத்து இதை எடை போட முடியாது. பண்டிகைகள் என்பது ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு நிகழ்வு. நீங்கள் பண்டிகைகளே இல்லாது போனால் என்னாகும் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் தரப்பிலேயே பேசுகிறதா இருந்தால், இவர்கள் கஷ்டப்படுகின்ற பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற நபர்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பாயிண்ட்லேயே நம்ம போகிறதா இருந்தால் கூட, அந்த கஷ்டப்படுகிற பிள்ளைகள் கூட இஷ்டப்படி மகிழ்ச்சியாக இருக்கிற நாள் இந்த பண்டிகை நாளில் மட்டும்தான். வசதியாக இருக்கிறவன் எல்லா நாளும் தீபாவளி கொண்டாடுவான், எல்லா நாளும் புது துணி போடுவான். ஆனால் வசதியில் பின்தங்கி இருக்கக்கூடிய நபர்கள் கூட புத்தாடை அணிகின்ற ஒரு நாளாக அவர்கள் மதம் சார்ந்த நிகழ்வு அவங்களை வைத்திருக்கிறது. அது இல்லைன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதுங்க மகிழ்ச்சி? அதுவும் இல்லாது போகும். அதே போல எத்தனையோ இளைஞர்கள் வெளி மாவட்டங்களில் வெளி மாநிலங்களில் பணியாற்றுகிறார்கள். அவர்களை உருவாக்கிய, வளர்த்தெடுத்த, படிக்க வைத்த, இளமை காலத்தை கடக்க வைத்த பெற்றோர்கள் உள்ளூரில் இருக்காங்க. நீங்கள் பண்டிகைன்னு ஒன்றுமே இல்லை, எல்லாம் பாடாப்படுத்துதுங்கிறது, அதை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதா இருந்தால், இந்த பெற்றோர்களை, இந்த வயது முதிர்ந்தவர்களை அந்த பிள்ளைகள்
பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. அதுக்கு என்ன சார் சாட்சி? சார் நீங்கள் தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடினாலும் சரி, பொங்கல் பண்டிகைக்கு 2 நாள் முன்னாடினாலும் சரி, இல்லை இந்த கிறிஸ்மஸ் சீசன் நேற்று கூட செய்தி கேட்டிருப்பீங்க, ஒரு வாரமாக அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் அன்றிலிருந்து இப்போ இன்னைக்கு நியூ இயர் வரைக்கும் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்தது, ரயிலில் இடமே இல்லை, ஆம்னி பஸ் கட்டணம் 3 மடங்கு உயர்ந்தது, 4 மடங்கு உயர்ந்ததுன்னு ஏன் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால், பண்டிகைகள் பாடாய்ப்படுத்துவதாக இருந்தால் யாராவது கொண்டாடுவாங்களா? பண்டிகைகள் பண்படுத்துகிறது, மகிழ்ச்சி படுத்துகிறதுனா நாளுக்கு நாள். சார் இது ஒரு சைடு, இது கொண்டாடுறவங்களுடைய சைடு. மற்ற யாருக்கெல்லாம் இந்த பண்டிகைகள் பயன்படுகிறதுன்னு பார்க்கணும். நீங்க ஒரு தீபாவளி பண்டிகை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு பண்டிகையை மட்டும் நம்பி சிவகாசியை சுற்றி பல லட்சம் குடும்பங்கள் வாழ்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம். நாம் ஒரு நாள் நாம தீபாவளியை கொண்டாடுவதற்காக அவர்கள் 364 நாட்களும் நமக்காக அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். அதை மறந்துவிட முடியுமா? அதே போல தமிழர் திருநாள், பொங்கல் திருநாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கொங்கு மண்டலம், சகோதரி இருக்கிற கொங்கு மண்டலத்தில் ஃபுல்லா மஞ்சள் விவசாயம். வட தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கரும்பு விவசாயம். எங்களை மாதிரி தாமிரபரணி கரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரிசி, நெல் விவசாயம். அப்ப தமிழர் திருநாள் கொண்டாடுகின்ற பொழுது கரும்பு விவசாயி வாழ்கிறான், மஞ்சள் விவசாயி வாழ்கிறான், நெல் விவசாயியும் வாழ்கிறான் அந்த பண்டிகையில். மற்ற நாளில் யாரும் பச்சரிசியை வைக்கிறது இல்லை, மற்ற நாளில் யாரும் மஞ்சளை கொலையோடு வாங்கி வைக்கிறது இல்லை, மற்ற நாளில் கரும்பு வாங்குறது இல்லை. அதே போல நெசவாளர்கள். இந்தியா என்பது உணவு சார்ந்த நாடு. உணவு சார்ந்த நாட்டுக்கு அடுத்தபடியாக உடை, உடுத்துற உடை. இது இந்தியாவில் எத்தனையோ கோடி நபர்களுக்கு வேலை வாய்ப்பை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொடுக்கு. அப்போ பண்டிகை என்று ஒன்று வருகிறதுனால தான் அந்த நெசவாளர்கள், அந்த உடுப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய டெக்ஸ்டைல் லைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரத்தையும் மகிழ்ச்சியையும் தருவது பண்டிகைகள். சார், மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையே உணவு, உடை, உறைவிடம் தான். அதில் உணவும் உடையும் நமக்கு யார் தயார் செய்து கொடுக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற நாள் நமக்கும் மகிழ்ச்சி தானே. நமக்கு யாரெல்லாம் இதை செய்கிறாங்களோ அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பணம் இருப்பவர்கள் அது ஒரு புறம், அவர்களுக்கு நித்தம் தீபாவளி தான். ஆனால் பணம் இல்லாமல் அன்றாடம் உழைத்து உழைத்து வாழ்கின்ற சமூகம் கூட வீட்டிலே மகிழ்ச்சியாக. நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மாப்ள, வசதி படைத்தவன் நினைத்த பொழுதெல்லாம் கறி மீனாக்கி சாப்பிடுவான். நீங்கள் பாருங்க, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வீடுகளில் என்னைக்கு அவங்க வீட்டில் கறி மீன் ஆகும்னு சொன்னால், என்னைக்கு பண்டிகைகள் வருகிறதோ அன்னைக்கு அசைவம் சாப்பிடுகிற வீடு யார் வீடாக இருந்தாலும் சரி, அவர்கள் வீட்டில் அசைவம் இல்லாத நாளாக அந்த நாள் இருக்கவே இருக்காது. அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்போ நீங்கள் பண்டிகைகளை எடுத்து விட்டீங்கன்னா நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக பேசுகிறீங்க, பாடாப்படுறோம்னு. சார், நம்ம பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உழைப்பவனே ஆண்மகன். அது நம்ம கடமை சார். பிள்ளைகளுக்கு செய்வதை நாம் பாடாப்படுறோம்னு நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பது நமது கடமை அப்படிங்கிற களப்பணி ஆற்றணுமே தவிர, தம்பி அவர்கள் சொல்கிற மாதிரி கடன் மேலே கடன் சேர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதல்ல நிறுத்த வேண்டியது கடன் வாங்குறத. ஏன் கடன் யார் வாங்கணும் அப்படின்னா, யார் திரும்ப செலுத்த முடியுமோ அவன் தான் கடன் வாங்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீபாவளிக்கே கடன் வாங்கி பாடாப்பட்டிருந்தா 10 வருஷம் உனக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணுறான்னு தெரியல. அந்த ஃபைனான்சியர் நம்பரை போகும்போது தந்துட்டு போ. நாங்கள்லாம் ஒரு டியூ கட்டலைன்னா அடுத்த முறை ஃபைனான்சியர்கிட்ட போக முடியல. ஒரு டிபால்ட் ஆனாலே என்னமோ சிபில்ன்றான், கபில்ன்றான், அபில்ன்றான், என்னமோ சொல்கிறான். ஆனால் 10 வருஷமாக வாங்கின கடனை கட்டலைனாலும் இப்போ வர்ற தீபாவளிக்கு உனக்கு லோன் தர்றான்னு சொன்னால் அந்த ஃபைனான்சியரை நான் பார்த்தே ஆகணும். அதை மதிமுக தொலைக்காட்சி நேயர்களுக்கு அந்த நம்பரை கீழே ஓட்டினீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் நல்லாயிருக்கும்.
ஆகையால கடன் தேவைக்கு வாங்கலாம், தப்பு இல்லை. அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டும். திருப்பி செலுத்தினாதான் அது மகிழ்ச்சி. அப்படி நீங்க எந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டாலும் மகிழ்ச்சிக்கான நாளாகத்தான் பண்டிகைகள் இருக்குமே தவிர, அதுவும் நீங்க குறிப்பிடுற மாதிரி கஷ்டப்படுகிற, உழைத்து உழைத்து தேய்ந்து வாழ்கின்ற நபர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்ற அந்த ஒரே நாள் பண்டிகை திருநாள். பண்டிகை திருநாள், பண்டிகை திருநாள். அந்த பண்டிகைகளும் இந்த நாட்டிலே, நம் மண்ணிலே இல்லாது போனால் நீங்க நேசிக்கிற நேசம், இப்போ நீங்க சொல்றீங்க பிரியாணியே வரலன்னு, ஏதோ ஒரு சில மாமாமார் மாப்பிளமார்கள் பிரியாணியை கொண்டு வந்து தர்றான், இப்போ அதுவும் நின்று போகும். இன்னொரு விஷயம் சொல்ற மக்களே, இந்த சிறைவாசிகளை நாங்கள் இல்லறவாசிகள்னு சொல்லுவோம். சிறைவாசிகள் இருக்காங்க இல்லையா, எல்லா ஊர்லேயும் சிறைச்சாலை இருக்கு. அந்த சிறைச்சாலை உள்ள இருக்கிறவங்க இல்லறவாசிகள் அவங்க பேசிக்குவாங்க. இந்த தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் உங்களுக்கு என்ன தெரியும், ஜெயிலில் என்ன கிடைக்கும்? ஜெயிலில் என்ன ஆரிய பவுன்லேருந்து இல்லை ஆரியாசிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு வருது இல்லை. அவர்கள் அங்கே என்னமோ கைதிகளுக்கு என்னமோ அதுதான் கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் காலகாலமாக இஸ்லாமிய மாப்பிள்ளைமார்கள் மாமாமார்கள் ரம்ஜான் பக்ரீத்துக்கு எல்லா கைதிகளுக்கும் பிரியாணியை கொண்டு போய் கொடுப்பதை வழக்கமாக இன்றளவும் வைத்திருக்கிறார்கள். அது நான் கூட என்னுடைய நண்பர்கள்ட்ட கேட்டேன், என்னங்கன்னு. எங்க வெளியில இருக்கக்கூடிய யாருக்கும் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க இஷ்டப்பட்டு என்னைக்காவது ஒரு நாள் விருப்பப்பட்டா சாப்பிட்றலாம். ஆனால் அந்த மனிதன் படத்தில் வர்ற பாட்டு மாதிரியே உள்ளே இருப்பவன் எல்லாம் குற்றவாளியும் இல்லை, வெளியில் இருப்பவர்கள் சுத்தமான காந்தியும் இல்லை, ஆகவே அவர்களும் நமது உறவுதான் சொல்லி அந்த இல்லறவாசிகளுக்கு பக்ரீத் ரம்ஜானுக்கு தவறாமல் பிரியாணியை, அதுவும் மட்டன் பிரியாணியை வழங்குகின்ற சமூகம் இஸ்லாமிய சமூகம். நீ அந்த பண்டிகையை எடுத்துக்கிட்டனா இல்லறவாசிகளும் பாவம். இப்படி நீங்க எந்த ஆங்கிள் எடுத்துக்கிட்டாலும், அது விவசாயியை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது நெசவாளர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி. ஏன்னா இதை ஏன் ரெண்ட சொல்றேன் அப்படின்னா, இந்தியாவில் பெரும்பான்மையான நபர்கள் பண்ணுகின்ற இரண்டு தொழில், ஒன்று விவசாயம், இன்னொன்று நெசவு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாளே இந்த பண்டிகை காலங்கள் தான். அதே போல வாழ்க்கையில பின்தங்கி இருக்கிற நபர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாள் பண்டிகை காலம்தான். அந்த பண்டிகை காலம் சிறப்பாக அமைய வேண்டும்னு 11 மாசம் ஆண் மக்கள் வேலை பார்க்கிறான் பாரு அந்த போனஸுக்காக, அவன்தான் உண்மையான ஆண்மகன். அந்த பெருமிதத்தோடு பெருமையோடு அந்த போனஸை வாங்கி, வீட்டம்மா உனக்கு என்னம்மா வேணும், உனக்கு என்ன வேணும், பட்டாசு வேணுமா, புது துணி வேணுமா, என்ன ஸ்வீட்டு, என்ன பலகாரம், அப்படி போய் 12வது மாதம் அந்த பண்டிகை அப்போ நிற்கிறது. அது ஆண்மகனுக்கு பெருமை தானே தவிர, நாங்கள் பாடாய்ப்படுவதையும் கஷ்டப்படுவதும் அடுத்த ஆளுகளுக்காக இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் வாரிசுகளுக்காக நாங்கள் கஷ்டத்தை இஷ்டப்பட்டு படுகிறோம். நாங்கள் ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படலை, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிறோம். எனவே பண்டிகை காலங்கள் என்பது நமது இந்தியாவிற்கு, நமது தமிழகத்திற்கு, நமது சமூகத்திற்கு தேவையான ஒன்று மட்டுமல்ல, அது மக்களை பண்படுத்துகிறது, பயன்படுத்துகிறது, மகிழ்ச்சி படுத்துகிறது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.